ஈசி படத்துல வரக்கூடிய இந்த ஒரு சீன டைரக்டர் ரொம்பவே சூப்பரா கேப்சர் பண்ணியிருப்பாரு. பிராத்தல் தொழில்ல இருக்கக்கூடிய சந்திராவ தாஸ் சந்திக்கும்போது, "நீ இந்த வேலைய புடிச்சு தான் பண்றியா?" அப்படின்னு கேட்பாரு. "ஆமா, இத்தன வருஷமா ரொம்ப புடிச்சு தான் பண்ணிட்டுருக்கேன்." அப்படின்னு ரொம்ப மன விரக்தியோட சொல்லுவாங்க. "நீ ஏன் உங்க வீட்டுக்கு போலன்னு?" தாஸ் கேட்பாரு. அதுக்கு சந்திரா சொல்லுவாங்க, "என்ன வித்ததே எங்க அப்பா, அம்மா தான்." அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் வரும். அதுல வந்து எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு எல்லாரையும் கொன்னுடுவாரு தாஸு. கொன்னுட்டு பிராத்தல் தொழில்ல இருக்கிற எல்லாரையும் தப்பிக்க சொல்ருவாரு. அப்போ வந்து சந்திரா சொல்லுவாங்க, "எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. எனக்குன்னு யாருமே இல்ல." "சரி நீ என் கூட வான்னு" சொல்லிட்டு தாஸ் அவங்களும் ஆம்னில கூப்ட்டு போயிடுவாரு. கூப்ட்டு போகும்போது அப்படியே கட் பண்ணா மார்னிங் வந்து சூரியன் அப்படியே உதிக்கும். உதிக்கும்போது அந்த சூரிய வெளிச்சத்தையே சந்திரா வந்து ரொம்ப ஒரு ஏக்கமா பார்ப்பாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமா ஏதோ விடுதலை ஆன மாரி, இருள்லயே இருக்க ஒருத்தவங்க ஒளிய பார்த்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி இருக்கும் அவங்களுக்கு. அப்படியே பார்த்துட்டு ஆம்னி கதவ தொறந்துட்டு இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. இறங்கி ஓடுவாங்க. தண்ணீலயே அப்படியே அந்த ஒளிய நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. ஓடிட்டே இருக்கும்போது அவங்க தலையில அந்த கட்டியிருப்பாங்க. அந்த கொண்ட மாரி அந்த தொழிலுக்கு போம்போது. அது அப்படியே ஒரு நாட்ட கழட்டி விட்டுட்டு, அவங்க மாட்டுன ஓடுவாங்க. ஓடி போய் நின்னு அந்த பெருமூச்சு விடுவாங்க. அத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஓவர்வெல்மிங் ஹேப்பினஸா இருக்கும் அவங்களுக்கு. அது அந்தோட அப்படியே திரும்பி ஒரு ஷாட் வரும். அப்படியே அவங்க தாஸ பார்ப்பாங்க. "எங்க அப்பா, அம்மா தான் என்ன வித்தாங்க. ஆனா வந்து யாருன்னே தெரியாத நீ வந்து எனக்கு ஒரு விடுதலை குடுத்துட்ட." அவ அந்த அந்த ஒரு பிடிப்புலருந்து தப்பிச்சத வந்து ரொம்பவே சூப்பரா கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப டச்சிங்கான ஒரு சீன் அது.